முதல்வர் ஸ்டாலினின் பதவியை பறிப்பதற்காக 5 நாள் பயணமாக தற்பொழுது டெல்லி செல்கிறார் ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்த டெல்லி பயணமானது தனிப்பட்ட பயணம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டாலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு கட்சி தலைவர்கள் ஆளுநரிடம் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாகவும், தமிழக அரசு மீது நடவடிக்கை எடுங்கள் என்று கூறும் விதமாகவும் தற்பொழுது அதிரடியான நடவடிக்கைகளை ஆளுநர் RN ரவி அவர்கள் மேற்கொள்ள உள்ளதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்கும் இடையேயான பகை நாம் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை மத்தியில் ஆளுநரை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சீண்டுவாரா அல்லது ஸ்டாலினை ஆளுநர் சீண்டுவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆளுநர் அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் பதவியை பறிக்கும் விதமாகத்தான் அவரது நடவடிக்கைகள் இருக்கப் போவதாக தெரிய வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற புகார்கள் வந்தபொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆளுநர் RN ரவி அவர்கள் சில நாட்களாக நடந்து வரும் சம்பவங்கள் மிக பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியும் உள்ளது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில், விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 67ஆக உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி அடுத்த கோமுக்கி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவாச்சேரி பகுதியில் விற்பனை செய்த பாக்கெட் சாராயத்தை சிலர் குடித்திருக்கிறார்கள். இப்படி குடித்தவர்களது பலருக்கு வாந்தி, மயக்கம், நெஞ்செரிச்சல் உள்ளிட்டவை ஏற்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உறவினர்கள் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் அடுத்தடுத்து அவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் நமது அனைவருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில்தான் இந்த சம்பவம் காயும் முன்பே மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையிலேயே அடுத்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவத்தை தமிழகம் பார்த்துவிட்டது. சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு, இவரின் கொலை நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியும் உள்ளது. முக்கியமாக தேசிய அளவில் தலித் அமைப்புகள் இடையே கடுமையாக எதிர்ப்புகளை இந்த விவகாரம் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அவருக்கு பதிலாக சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக சட்ட ஒழுங்கு DGPயாக தற்பொழுது அருண் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி 5 நாள் பயணம் முடித்து 19ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் சென்னை திரும்ப உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஆளுநர் ரவியிடம் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை தொடர்பாகவும் பலர் புகார் அளித்திருப்பதை தொடர்ந்து ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சரிடம் சந்தித்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசி அதற்கான முடிவுகள் கட்ட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது.